வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நமக்கு எவ்வளவு பொருள் வந்தாலும் பற்றாது. இன்னும் பொருள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அகத்தியர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. ஈட்டுகின்ற பொருளை நீ வைத்துக் கொள்ளாமல், இது எல்லா மதத்திலும் இந்த தத்துவத்தை சொல்லி இருக்கிறார்கள். மதத்திற்கு மதம் மாறுபடுகிறதே தவிர தத்துவம் ஒன்றாகவே இருக்கிறது. ஏன்னா எவ்வளவு நான் சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்தில் நான் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும். ஏன் நான் உதவணும்? என்னுடைய உழைப்பு, என்னுடைய சொந்த நிறுவனத்தில் நான் பணிபுரிந்து சம்பாதிக்கிறேன், வேலை செய்கின்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறேன். நான் அதற்கு பிறகு எதற்காக இந்த தர்மத்தை செய்ய வேண்டும்? இந்த தர்மம் என்பது நாம் சேர்த்து வைக்கின்ற ஒரு பெரிய பொக்கிஷம். நமக்கு பின்னால் வரும் சந்ததிகளுக்கு இந்த தர்மம் அவர்களுக்கு தேவைப்படும் பொருளாக போய் சேர்ந்துவிடும். ஏன்னா பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த தாத்தா செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாம் பேரனுக்கு சென்று விடும். ஆனா அதை புரிஞ்சுக்கணும். புரிந்து கொள்ளாமல் என்ன செய்றீங்க அப்படின்னா, என்னுடையது 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 என்று எனக்கு தேவைக்கு அதிகமாக, நான் ஒரு வாகனம் வைத்திருந்தால் எனக்கு போதுமானது, என்னுடைய மனைவிக்கும் ஒரு வாகனம் வைத்திருந்தால் போதுமானது, ஒரு 4 சக்கரம் வாகனம் வைத்திருந்தால் போதுமானது, 10 4 சக்கர வாகனம், 10 இருசக்கர வாகனம் அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 வண்டி நாங்கள் இருக்கிறது 4 பேர் வைத்திருந்தோமே ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் வசதியாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஆனால் இந்த பொருளை, எனக்கு தேவைக்கு அதிகமான பொருட்களை நான் வைத்திருப்பதும் குற்றமே. ஏன்னா நான் சம்பாதிக்கின்ற பொருளில் ஒரு பாகம் கண்டிப்பாக தர்மம் செய்ய வேண்டும். ஏன் தர்மம் செய்யணும்? ஒரு கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றிலே தினமும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிணத்துல வாளி போட்டு தண்ணி இறைப்போம். இப்பதான் போர் போட்டீங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது தினமும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். வெய்ய காலத்தில் கூட அடியில தண்ணி நின்றுட்டு இருக்கும். ஏன்னா நீ எடுக்க எடுக்க அது சுரந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எடுக்காமல் விட்டுவிட்டால் கோடை காலம் வரும் பொழுது தண்ணீர் இருக்காது. ஏன்னா தண்ணீர் சுரக்கிற வழி இல்லை, இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கும். அது மாதிரி நாம் கொடுத்து கொண்டே இருந்தால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும், நமக்கு நிம்மதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். கொடுத்து அவர்கள் சந்தோஷப்படுகின்ற பொழுது கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு அல்லவா, விலை மதிக்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எவ்வளவு தூரம் நீங்கள், கர்ணன், மறக்க முடியாத ஒரு வள்ளல் கர்ணன், நம்மை மாற்றி நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை நல்லவனாக ஆக்கக்கூடியது இந்த தர்மம். ஏன்னா இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு நாம் செய்கின்ற தானம், தர்மம் மிக முக்கியமானது. நமக்கு எவ்வளவு செல்வங்கள் வந்தாலும், எவ்வளவு புகழ் வந்தாலும் அந்த புகழை நாம் தானம் செய்யவோ தர்மத்துக்கு விடவோ போறது கிடையாது. புகழ் நமக்கு வந்துகிட்டே இருக்க போது.
ஆனா நமக்கு கிடைக்கின்ற பொருள், அந்த பொருள்கள் நாளைக்கு இருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் தேவைக்கு அதிகமாக இருந்தால் அதை கொடுத்து உதவுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. கொடுக்கின்ற மனசு இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் கெடுக்கின்ற மனசு இருக்காது. ஏன்னா அடுத்தவனை கெடுத்து வாழ மாட்டார்கள், அந்த மனம் இருக்காது. ஏன்னா கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் யார் என்று பார்க்க மாட்டார்கள். அந்த இடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுத்து விடு, கேட்கின்றவனுக்கு கொடுத்து விடு. ஏன்னா கர்ணன் ஒரு நாள் என்ன தைச்சுக்கிட்டு இருந்தானா, மோதிரத்தை கட்டி வச்சுட்டு ஒருத்தர் வந்து கேட்டாராம், அது தங்க கிண்ணமா. ஒருத்தர் வந்து தர்மம் கேட்டாராம். இவனுக்கு என்ன ஞாபகம் வந்துன்னு தெரியல, உடனே அந்த கிண்ணத்துல அந்த மோதிரத்தை போட்டு அந்த தங்க கிண்ணத்தை அப்படியே எடுத்து கொடுத்துட்டான். பீச்சை கையால கொடுத்துட்டானா. ஏன்பா பீச்சை கையால கொடுத்த? இல்ல, கை மாத்திரத்துக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? அது மாதிரி மனது வந்து விட்டால், கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்து விட்டால், அதன் பிறகு இவனுக்கு கெடுக்கின்ற எண்ணம் இருக்காது. எவ்வளவு பொருள் வந்தாலும் அடுத்தவர்களுக்காகவே கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களை கொண்ட பெரும் மன்னர்களும் இருக்கிறார்கள். 63 நாயன்மார்களில் அதிகமான நாயன்மார்கள் கொடுத்து சிவந்த கரத்தை கொண்டவர்களே. நாமும் நம்மால் முடிந்த அளவு தர்மங்கள் செய்து நல்ல விதமாக வாழ்வோமாக. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.